போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8லேருந்து கிட்டத்தட்ட 40 வினாக்கள் பக்கம் கேட்குறாங்க. ஸோ இந்த யூனிட் 8ல் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ அப்படின்னு கொடுத்துருந்தோம். இது பார்ட் 3 வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட ஒட்டுமொத்தமாக எத்தனை பாடங்கள் படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இதுவரை நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்டும் அதிகமான டீமுடைய டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸ்டடி பிடிஎஃபாக இருக்கலாம், மற்ற இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக இருக்கலாம், எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். அதே போல் உங்ககிட்ட படிக்கிறதுக்கான புத்தகங்கள் இல்லை, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறேன், என்கிட்ட படிக்கிறதுக்கு சமச்சீர் புக் இல்லை அப்படின்னா அதிகமாக டீம் வந்து எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். யூனிட் 8, 9, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமில் புக் இருக்குது, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியமில் சோசியல் சயின்ஸ்க்கான புக்கும் சயின்ஸ்க்கான புக்கு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வெப்சைட் போய்ட்டு athiyaman.com இல்லை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் இந்த சிலபஸில் முதல் ரோமன் இருக்கு இல்லையா, இந்த ரோமனுக்கு 54 பாடங்கள் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்ட் 1 வீடியோலையும் பார்ட் 2 வீடியோலையும், சரிங்களா? இந்த 54 லெசன் முடிஞ்சுட்டா மீதி இருக்கக்கூடிய பாடங்கள் பார்த்தீங்கன்னா 36 பாடங்கள் நீங்கள் படிக்கணும். 36 பாடங்கள் படித்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 36 பாடங்கள்லையும் முதல்ல நான் சொல்லக்கூடியது இலக்கியம் சம்மந்தமான தகவல்கள் தான், சரிங்களா? ஸோ அதையுமே நீங்கள் படித்தாகணும். நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இலக்கியம் சம்மந்தமான தகவல்லாம் கண்டிப்பாக படிப்பீங்க. ஸோ குரூப் 2க்கும் யூஸ் ஆகும், குரூப் 1க்கும் யூஸ் ஆகும், குரூப் 4க்கும் யூஸ் ஆகும். ஸோ இலக்கியம் எப்போவுமே நமக்கு கை கொடுக்கும், இலக்கியத்தை விட்டுறாதீங்க, சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது திருக்குறள், அதே போல் ரோமன் 3ல் இருக்கக்கூடியது, ரோமன் 4ல் இருக்கக்கூடியது. இந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணுமோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன படிக்கணும். நம்ம டோட்டலாக யூனிட் 8ல் 90 பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 56 பாடங்கள் சொல்லிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 36 பாடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2வது ரோமன் திருக்குறள். திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு ரோமனுக்கு இலக்கியம் சம்மந்தமாக நிறைய லெசன் சொன்னோம் இல்லையா, அந்த லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் பார்த்திங்கன்னா நூல்வெளி பகுதியில் இருக்கும். ஸ்கூல் புக்கில் 6லேருந்து 12 வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்குலேயும் நூல்வெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. படைப்பு சம்மந்தமான தகவல்கள், அந்த நூல் ஆசிரியர் யார், அந்த நூல் பற்றிய தகவல் என்ன, அதே போல் அதை சார்ந்த முக்கியமான தகவல்கள் அந்த நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தகவல் எல்லாமே எடுத்து உங்களுக்கு நம்முடைய யூனிட் 8 வால்யூம் 2ல் நம்ம தொகுத்துருப்போம். யூனிட் 8 புக்கில் வால்யூம் 2ல் ஃபஸ்ட்டு ஒரு 64 பக்கம் அதுதான் இருக்கும். நூல்வெளி அப்படின்ட்டு தனியாகவே ஒரு புக்கும் இருக்கும். பட் யாரெல்லாம் யூனிட் 8 புக்கு வாங்குறீங்களோ அவங்களுக்கு வால்யூம் 2ல் இந்த கண்டென்ட் வந்துடும், சரிங்களா? அதுதாங்க நான் ஷோ பண்ணியிருக்கேன். யூனிட் 8 வால்யூம் 2ல் 6ஆம் வகுப்பு நூல்வெளி, 7ஆம் வகுப்பு நூல்வெளி, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இதில் இருக்கக்கூடிய நூல்வெளி பகுதி எல்லாமே வந்துடும். 11ஆம் வகுப்பு அப்படின்னு வரும்போது பொது தமிழும் வந்துடும், சிறப்பு தமிழும் வந்துடும், சரிங்களா? பொது தமிழில் இருக்கக்கூடிய தகவல்களும் வந்துடும், சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல், அதாவது பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, இது வந்து முழுக்க முழுக்க நூல்வெளி மட்டும். சிறப்பு தமிழ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு சிறுகதை சம்மந்தமான தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிறுகதை யார் எழுதுனாங்க, அந்த சிறுகதையின் சிறப்பு என்ன, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கும். அதே போல் 12ஆம் வகுப்பு அப்படின்னு போகும்போது அதில் இருக்கக்கூடிய நூல்வெளி, அதே போல் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய படைப்பு முகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தகவல் எல்லாமே எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 64 பக்கம் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை படிச்சினாவே உங்களுக்கு தமிழ் இலக்கியம் சம்மந்தமான தகவல்கள் நிறைய உங்களால் படித்து முடிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களும் கூட. நீங்கள் ரோமன் 1 படிப்பீங்க இல்லையா ஃபஸ்ட் வால்யூமில், அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் நிறைய இங்கே ரிப்பீட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தான் இதில் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இதை தவறாமல் படிச்சுக்கோங்க. இது தமிழ் இலக்கியம் அப்படின்ற பகுதிக்குள்ளேயே வந்துடும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளேயே வந்துடும். இதுக்குள்ளே எல்லா விதமான ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கும், பெரிய புராணம் இருக்கும், சிற்றிலக்கியங்கள் இருக்கும், அதே போல் 17 கீழ்கணக்கு இருக்கும், 17 மேல் கணக்கு இருக்கும், எல்லா விதமான இலக்கியங்களும் வந்துடும். சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரலான இலக்கியங்கள் என்னென்னலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது நம்ம படித்தே ஆகும், படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அடுத்து திருக்குறள். திருக்குறள் என்ன சார் படிக்கணும்? திருக்குறளும் அதே போல் தான். முன்னே நான் சொன்னது நூல்வெளி 6லேருந்து 12 வரையும், இது வந்து திருக்குறள். திருக்குறளும் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. என்ன சார் 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய எல்லா திருக்குறளும் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதையாவது படித்தாகணும், சரிங்களா? அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. 6லேருந்து 12 வரையும் நீங்கள் படிக்கும்போது மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா திருக்குறளும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. புக்கில் கடைசியில் இருக்கும் இல்லையா, பொருள் தராமல் கொடுத்துருப்பாங்க, அந்த திருக்குறள் நமக்கு தேவையில்லை, அது போட்டிக்கு கொடுக்கக்கூடியது. நமக்கு ஸ்கூல் புக்கில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க, அது படிச்சிங்கன்னா போதுமானது.
கிட்டத்தட்ட இதுவே ஒரு 40 பக்கம் இருக்கும். சரிங்களா? இந்த 40 பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் நீங்கள் படிச்சினாவே போதுமானது. மேக்ஸிமம் கொஷின்ஸை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இது இல்லாமல் வேறு ஏதாவது திருக்குறள் நான் படிக்கணுமா சார் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட திருக்குறளாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிங்க. சரிங்களா? அதே போல் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரியான திருக்குறள்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். இதை பார்த்தாவே போதுமானது. இது இல்லாமல் தன்னுடைய அறம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு மற்ற இடங்களில் இதே சமச்சீர் புக்லேயே பாலிட்டில் சில இடங்களில் திருக்குறள் வரும், எக்கனாமிக்ஸ் சில இடங்களில் திருக்குறள் வரும், அதே போல் தமிழ் புக்கில் சில இடங்களில் திருக்குறள் வரும். மற்ற இடங்கள் எங்கெங்கெல்லாம் திருக்குறள் நமக்கு வருதோ அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்குவாங்க. ஜாகிரபி புக்கில் கூட சில இடங்களில் திருக்குறள் இருக்கும். சரிங்களா? நீர்க்கோளம் பற்றி படிக்கும்போது நீர் இன்றி அமையாது உலகு, ஸோ அந்த திருக்குறள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறள் எங்கெங்கெல்லாம் நமக்கு பயன்படுதோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸாமில் அதை சார்ந்து தான் கேட்பாங்க. இப்போ கூட துப்பா இருக்க துப்பாயா அந்த திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில். ஸோ அது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது. பட் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறள், அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் பயன்படக்கூடிய ஒரு திருக்குறள். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் படிச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் இம்பார்ட்டனோ அதுவுமே நீங்கள் கவர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா திருக்குறள் அப்படின்றது உங்களுக்கு மெயின்ஸ்க்குமே யூஸ் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும் திருக்குறள் இது படிச்சிங்கனாவே. பட் மெயின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அந்த திருக்குறளாக தேவைப்படும். அதுக்காக நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். தமிழ் இலக்கியமும் திருக்குறளும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது ரோமன் 3 இருக்கு இல்லையா? சிலபஸில் ரோமன் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரோமன் 3 அதே போல் ரோமன் 4 இது ரெண்டுக்கும் எத்தனை பாடங்கள் படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இது ஏற்கனவே நீங்கள் ஐஎன்எம்ல படிப்பீங்க, மற்ற இடங்களில் கூட சில பாடங்கள்லாம் படிப்பீங்க. திராவிட இயக்கம் பற்றி படிப்பீங்க, பெரியார் பற்றி படிப்பீங்க, பகுத்தறிவு பற்றி படிப்பீங்க, அண்ணா பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் இங்கே நிறைய இடங்களில் ரிப்பீட் ஆகும். யூனிட் 8லேயும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 8 சிலபஸ்லையுமே ரோமன் 3, 4ல் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன பாடங்கள் அப்படின்றத பார்க்கலாம். ரோமன் 3 பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு நீங்கள் மக்களின் புரட்சி இது கண்டிப்பாக படித்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலபஸில் அதையே கொடுத்துருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள். இந்த மக்கள் புரட்சி எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் தான் நீங்கள் இதை படிக்க போகிறீங்க. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால புரட்சிகள், இது 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக். சரிங்களா? அடுத்து வேலு நாச்சியார் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 3ஆம் பருவத்தில் வேலு நாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான முக்கியமான நிகழ்வுகள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையான பாடம். அவங்கள பற்றின தகவல் நீங்கள் ஐஎன்எம் புக்லையும் படிப்பீங்க, அதாவது ஹிஸ்ட்ரி புக்லையும் படிப்பீங்க. பட் இருந்தாலும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய தகவலும் நமக்கு தேவையானது. இப்போ கூட ரீசெண்டாக நடந்த ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் இவங்களை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது தமிழ் புக்லையுமே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். நான் யூனிட் 8க்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இது 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக். 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி. அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி புக். சரிங்களா? இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி, இது 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் டேர்ம் 3ல கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கு டேர்ம் 3ல தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வேலுநாச்சியார் படிக்கிறோமோ அதே போல் காந்தி பற்றி சில முக்கியமான தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அது தேவையானது. தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்த தகவல் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவும் முக்கியமான ஒரு பாடம், படிச்சுக்கோங்க. சில தகவல்கள் இருக்கும். இந்த பாடலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பக்கங்கள் தான் இருக்கும். குயிக்காக நீங்கள் ரீட் பண்ணிட முடியும், ஒமிட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடியது தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? முத்துராமலிங்க தேவர் பற்றி கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்பு தமிழ் டேர்ம் 1. இது எல்லாமே நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பொது தமிழில் படிப்பீங்க. உரைநடை பகுதிக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பட் இருந்தாலும் தலைவர்கள் அப்படின்னு படிக்கும்போது நீங்கள் பொதுவாக டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவர்கள் அப்படின்ற டாபிக் வரும்போது இதையுமே படித்தாகணும். யூனிட் 8 அப்படின்னு மட்டும் இல்லாமல் தலைவர்கள் அப்படின்னு படிக்கும்போது நீங்கள் முத்துராமலிங்க தேவர்லாம் படித்து தான் ஆகணும். சரிங்களா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி நீங்கள் படித்தே ஆகணும். இவங்களை பற்றி கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வாவுசி. சரிங்களா? கப்பலோட்டிய தமிழர் வாவுசி அவர்கள் பற்றிய தகவல் 7ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்குது, டேர்ம் 1. அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, தமிழுடைய பங்கு. நேதாஜி ஆரம்பித்தார் இல்லையா இந்திய தேசிய இராணுவம், அதில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் பங்கேற்றாங்க, அவங்களுடைய சிறப்பு என்ன? ஏன்னா அடுத்து நான் பிறந்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும், ஒரு தமிழராக பிறக்கணும் அப்படின்னு நேதாஜி சொல்கிற அளவு இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னுடைய பங்கு இருந்துச்சு. அவங்க தான் மெஜாரிட்டியாகவே இருந்தாங்க. சரிங்களா? தமிழக இளைஞர்கள் தான் இந்திய தேசிய இராணுவத்தில் அதிகமாக இருந்தாங்க அப்படின்ற தகவல்லாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. லெசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரின் பங்கு, இது 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது ரோமன் 4. ஸோ ரோமன் 3க்கு இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள், இதுக்கு இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 9 பாடம் நான் சொல்லியிருக்கேன் ரோமன் 3க்கு. அடுத்து ரோமன் 4.
19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களில் பரிணாம வளர்ச்சி, தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். ஸோ தந்தை பெரியார் பற்றியும் அண்ணா பற்றியும் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதையும் படிங்க. மற்ற தகவல்கள் வெளியிலிருந்து உங்களால் எதெல்லாம் கேதர் பண்ண முடியுமோ அதையும் படிச்சுன்னா நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த எக்ஸாமில் பெரியார் பற்றியே 10 கேள்விக்கு மேலே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள். தமிழ்நாட்டோட அரசியலுக்கு ஆணிவேராக இருக்கிறதே தந்தை பெரியார் தான். சரிங்களா? நீங்கள் எங்கே எடுத்தாலும் நீதி கட்சிக்கு பிறகு எங்கே வேணாலும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலையும் தந்தை பெரியார் இல்லாமல் எந்த விதமான திட்டங்களும் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதே போல் பகுத்தறிவு சார்ந்த திட்டங்களாக இருக்கலாம், இல்லை சமூக நீதி சார்ந்த அறிவார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே தந்தை பெரியாரை சுற்றி தான் உங்களுக்கு வரும். அதே போல் சிலபஸில் உங்களுக்கு திராவிடர் கழகம், அதே போல் பகுத்தறிவாளர்களுடைய வளர்ச்சி, இன்றைய அரசியல் கட்சிகள், இந்த மாதிரி எல்லா விதமான இடங்கள்லையுமே அவர் வந்துடுவார். சரிங்களா? அதனால் அவரை பற்றி கண்டிப்பாக தேர்வுகளில் கேள்வி கேட்பாங்க. முழுமையாக அவர் படிச்சுக்கோங்க. அடுத்து அண்ணா பற்றி சொல்லவே தேவையில்ல. திமுக ஸ்டார்ட் பண்ணதே அவரு தான். சரிங்களா? ஸோ அவருடைய வளர்ச்சி அப்படின்றது அவருடைய எழுத்து நடை இலக்கியம் சார்ந்த தகவல்லேருந்து நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ணா அரசியலில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்தவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். சரிங்களா? தமிழ்நாடுன்ற பேராக இருக்கலாம், அதே போல் மாநிலங்களில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற தத்துவமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அண்ணாவை பொறுத்தவரையும் பகுத்தறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் சுயமரியாதை அப்படின்னு சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ அண்ணாவை பற்றி கண்டிப்பாக எங்கெல்லாம் உங்களால் படிக்க முடியுமோ அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் என்னென்ன பாடங்கள் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இது 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி. அடுத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி. அயோத்திதாசர் சிந்தனைகள் 8ஆம் வகுப்பு தமிழ், இது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு அயோத்திதாசர். அடுத்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இது பாலிட்டியில் நீங்கள் படிப்பீங்க, 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி. இப்போ கூட இந்த லெசன்லேருந்து கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. அடுத்து நீதி கட்சி, கண்டிப்பாக இது படித்தாகணும். இது பழைய புக்கில் இருக்கக்கூடிய தகவலும் கொடுத்துருக்கோம். நீதி கட்சி 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் பழைய புத்தகம், ஓல்டு அப்படின்றது பழைய புத்தகம். சரிங்களா? நீதி கட்சி அப்படின்னே கொடுத்துருப்பாங்க, 12th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக். அடுத்து பெரியாரின் சிந்தனைகள், இது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதையுமே படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றக்கல் ஒளி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், இது 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் மாப்போசியை பற்றி கொடுத்துருப்பாங்க. பொது உடைமை சித்தாந்தங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் மாப்போசி. சரிங்களா? மாப்போ சிவஞானம் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க சிற்றக்கல் ஒளி அப்படின்ற பாடத்தில். நான் அவருடைய பேரும் சேர்த்து உங்களுக்கு இண்டெக்ஸில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மாப்போசி பற்றி கொடுத்துருப்பாங்க, 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். அடுத்து ஜீவாவை பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த பாடத்தோட பேர் நோட் பண்ணிக்கோங்க, காற்றில் கலந்த பேரோசை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? காற்றில் கலந்த பேரோசை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரை பற்றின தகவல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? 11ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கும், 11ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகம். யார் இவருமே பொது உடைமை சித்தாந்தங்களாக ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தமிழ்நாட்டில் இன்றைக்குமே பொது உடைமை சித்தாந்தம் கம்யூனிசம் அப்படின்னா இவரை தாண்டி ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இவர் தான் எல்லாமே ஆரம்ப புள்ளி அப்படின்ற லெவலில் இருப்பார். ஸோ ஜீவா பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். காற்றில் கலந்த பேரோசை அப்படின்ற லெசனில் இருக்கும், 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். அடுத்து கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். இப்போ கூட காஷ்மீர் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அப்போ கூட இவரை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் காயிதே மில்லத். சரிங்களா? எத்தனாவது? 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், டேர்ம் 3ல் இருக்கும். லெசனோட நேம் பார்த்தீங்கன்னா கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது லெசனுக்குள்ளே என்ன இருக்குது, காயிதே மில்லத் பற்றி தகவல் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு அந்த டாபிக் நேமும் அவரோட நேமும் சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பாரத ரத்னா எம்ஜிஆர், 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். பாரத ரத்னா எம்ஜிஆரை பற்றின தகவல் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். அடுத்து தமிழக அரசியல் சிந்தனைகள் 11ஆம் வகுப்பு பாலிட்டி புத்தகம். தமிழக அரசியல் சிந்தனைகள் முன்ன பார்த்தது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இரண்டுமே பாலிட்டி. சரிங்களா? தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, அதே போல் தமிழக அரசியல் சிந்தனைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் தேர்வுகளில் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாடங்கள். ஸோ ரோமன் 4க்கு என்னென்ன பாடங்கள் சொன்னேன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கடைசியில் பெரியார் அண்ணா அப்படின்னு கொடுத்துருப்போம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்காது. சரிங்களா? அதியமான் டீம் புக்கில் உங்களுக்கு பெரியார் அண்ணா அப்படின்னு 2 பாடங்கள் கொடுத்துருப்போம். இது நாங்களே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டேட்டா எடுத்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓன் டேட்டா எடுத்து வெளியிலேருந்து எடுத்து தேடி உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். முடிஞ்சவரை இதையும் படிச்சுக்கோங்க. புக்கு இல்லாமல் மற்ற தகவல் என்ன தேவையோ அதையும் எடுத்து தொகுத்து கொடுத்துருப்போம். சரிங்களா? பெரியாரை பற்றி ரொம்ப முக்கியமாக என்னென்னலாம் படிக்கணுமோ அது எல்லாமே எடுத்து தொகுத்து கொடுத்துருப்போம். அதே போல் அண்ணாவை பற்றி என்னென்னலாம் முக்கியமாக படிக்கணுமோ அதையும் எடுத்து தொகுத்து கொடுத்துருப்போம். சரிங்களா? பெரியார் அண்ணா அப்படின்னு கொடுத்துருவோம். இது புக்கில் இருக்காது, ஆனால் அதியமான் டீம் புக்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன பாடங்கள் சொன்னேன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோமன் 3க்கு ஒரு 9 பாடம் சொன்னேன். அதே போல் ரோமன் 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 லெசன் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரோமன் 3, 4 நீங்கள் குயிக்காக படிச்சிட முடியும். அடுத்து திருக்குறள் இன்னும் குயிக்காக படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ரோமன் 2, 3, 4, ரோமன் 3, 4 ஃபஸ்ட்டு படிங்க. அடுத்து திருக்குறள் படிங்க. திருக்குறள் மெயின்ஸ்க்கு உங்களுக்கு தேவை. அதன் பிறகு சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கியம். சரிங்களா?
உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய நூல்வெளி ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இதெல்லாம் தேவையோ இலக்கியம் சம்மந்த தகவல் ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு 60 பேஜ் இருக்குமா, இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் யூனிட் 8ல் ஓவர் வியூவாக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா? ரோமன் 2, 3, 4க்கு ரெடி ஆகிட்டீங்க. ரோமன் 1 மட்டும் தான் நிறைய இருக்குது. அந்த ரோமன் 1ல் நிறைய படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2 வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பாடங்கள் நமக்கு தேவையானது. அதுக்கு நான் அது படிக்கவே மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா மார்க் குறைஞ்சிடும். அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குயிக்காக நீங்கள் ரெடியானோம் அப்படின்னா வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் படிச்சிருங்க. வால்யூம் 2 முழுக்க படித்து முடிச்சிருங்க. அதன் பிறகு வால்யூம் 1 வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து யூனிட் 8ல் ஓரளவு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி யூனிட் 8 புக்கு வாங்காதவங்க அதிகமாக Tnpsc வெப்சைட்டில் கொடுத்துருப்போம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படின்னு இருக்கும். இது தமிழ் மீடியமில் தான் இருக்குது. சரிங்களா? வால்யூம் 1ல் ஒரு 54 பாடங்கள், வால்யூம் 2ல் ஒரு 36 பாடங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் புக் இருக்கும். ரெண்டுமே A4 சைஸில் இருக்கும். மொத்தமாக 90 பாடங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 90 பாடங்களுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒட்டுமொத்த சிலபஸ்க்கு ஸ்கூல் சமச்சர் புக்கில் என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும், ஒவ்வொரு தலைப்பு வாரியாக பிரித்து இந்த தலைப்பு கீழே இது வரும், இந்த தலைப்பு கீழே இது வரும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் இந்த புக் வந்து ரெடி பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். யூனிட் 8 புக் வந்து வெப்சைட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் என்னென்னலாம் கொஷின் என்ன மாதிரியான பாடங்கள் தான் கேட்குறாங்க, இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவை, இந்த சிலபஸை எப்படி மேக்ஸிமம் நம்மளால் கவர் பண்ண முடியும், இந்த சிலபஸ்க்கு சமச்சர் புக்கில் என்னென்ன பாடங்கள் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யூனிட் 8 பொறுத்தவரையும் முடிஞ்ச வரையும் இந்த பாடங்கள்லாம் படிச்சிங்கன்னா போதுமானது. சரிங்களா? கண்டிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இந்த பாடங்கள் போதுமானது. இதை படிச்சினாவே மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களால் கவர் பண்ணிட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கான புத்தகங்கள் இல்லை அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வெப்சைட்டில் போட்டிருப்போம். எது உங்களுக்கு தேவையோ அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. யூனிட் 8ஆக இருக்கலாம், யூனிட் 9ஆக இருக்கலாம், பொது தமிழாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம். குரூப் 4க்கான தமிழ் புக்குமே இருக்குது. சரிங்களா? குரூப் 4 பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 ப்ளஸ் ஒரு நூல்வெளி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? எது உங்களுக்கு தேவையோ அதை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக் இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா பிடிஎஃப்லையோ இல்லை மொபைல்லையோ படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். புக்கு வாங்கி அதில் நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றவரும். நன்றி, வணக்கம்.